விஜய்க்கு ஆதரவாக பேசும் சவுக்கு சங்கரி அடுத்தடுத்து தமிழக அரசியல் பெரும் பரபரப்பு. அதாவது சவுக்கு சங்கர் அவர்கள் மீது என்னதான் நிறைய மக்களுக்கு நிறைய அரசியலில் வெளியே சொன்னாலுமே சவுக்கு சங்கர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருந்து கொண்டு தான் இருந்தது. அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறார் சவுக்கு சங்கர். எப்போ பார்த்தாலுமே எடப்பாடி பழனிசாமியை பற்றியும் அதிமுகவை பற்றியுமே பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு திடீர் பிரஸ் மீட்டில் சவுக்கு சங்கர் அவர்கள் சொன்ன விஷயம் இன்னுமே ஷாக்காக இருக்குது. அதாவது திமுகவும் சரி தமிழக வெற்றி கழகம் சரி இளைஞர்களை நோக்கி செல்ல ஆரம்பித்து விட்டது. தன்னோட கட்சிகளை இப்போ ஜென்சியை உள்ள கொண்டு வர பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதிமுக தன்னோட சுயநலத்தால், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சுயநலத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டு இருக்கு. இப்போ முக்காவாசி அழிந்து கொண்டு விட்டது. வெறும் எலும்பு கூடு மட்டும்தான் இப்போ அதிமுக கிட்ட இருக்கு அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பயும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒற்றுமை இல்லாமல் தன்னோட சுயநலத்துக்காக அதிமுகவை அழிக்கப் போகிறார் அப்படிங்கிற அடுத்தடுத்து குற்றச்சாட்டை சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்களை பாராட்டியும் பேசியிருக்காங்க. அதாவது இப்போ அதிமுக மீண்டுமே விஜய் அவர்கள் எகென்ஸ்டாக பேசும்போது ஒருவேளை இந்த ஆட்சி கலைந்து விட்டால் அது விஜய்க்கு தான் ப்ளஸ். அதிமுக திமுக எலெக்ஷனே சந்திக்க முடியாது. அப்படி எலெக்ஷன் சந்தித்தால் மிகப்பெரிய தோல்வி அதிமுக திமுகவுக்கு வரும். இந்த கருத்தில் கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கரெக்டான முடிவு எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் அவர்கள் பேசியிருக்காங்க. தொடர்ந்து எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருந்த சவுக்கு சங்கர் அவர்கள் திடீர்னு விஜய்க்கு அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.